கூட நேற்று கேட்டிருக்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னீங்களே. அதுக்கு உங்கள் தியாகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்கள் போராட்ட களத்தை சொல்லுங்களேன், உங்கள் உழைப்பை சொல்லுங்களேன். எந்த உழைப்பும் கொடுக்கல. தமிழ்நாட்டில் எத்தனை பேரிடர் ஏற்பட்டுச்சு? கஜா புயல் வந்துச்சு, வர்தா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. அப்பெல்லாம் விஜய் தம்பி நீங்கள் எங்கே இருந்தீங்க? மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்னப்பா உங்க பேச்சுக்கு அளவே இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்ச, அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு யார் உழைச்சா? நீங்கள் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணை உருவாக்கி கொடுத்தீங்களா விஜய் தம்பி? இல்லை தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையாக இருக்கிற முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவுக்கு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி விவசாயிகளோட நின்று அந்த உரிமைகளெல்லாம் மீட்பதற்கு பாடுபட்டீங்களா விஜய் தம்பி? இல்லை இளைய சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டி இருக்கிறீங்க தம்பி? சிறு வயதில் திரைப்படத்தில் நடித்து சன்மானம் வாங்கி இப்போது தனி விமானத்தில் செல்கின்ற வகையில் உங்கள் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இதுதானே நீங்கள் செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற தியாகம். என்னப்பா இது உங்கள் ஆட்டம் தாங்க முடியலையே, திருச்சியில் பார்க்க முடியலையே. இது உலக அதிசயமாக இருக்குது. திருச்சியில் நன்றி அறிவிப்பு வந்தீங்க சரி, உங்களுக்கெல்லாம் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க சரி. திருச்சி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது உருப்படியாக ஏதாவது செய்தி சொன்னீங்களா விஜய் தம்பி? மேல்நாட்டு அணை பிரச்சனை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? பயிர்கட்டு தள்ளுபடி பிரச்சனையாக இருக்கு, தமிழகமே போராட்ட களமாக இருக்கு, அதை பற்றி ஏதாவது நீங்கள் தீர்வு சொன்னீங்களா? பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்க, சட்டம் ஒழுங்கு சீர்திருந்திருக்கிற, போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிற, மின்சார தடை இருக்கிற, குடிநீர் பஞ்சம் இருக்கிற, இதையெல்லாம் 25 நாளில் சீர் செய்ய முடியும்னு நாங்கள் சொல்லலை. நிச்சயமாக விஜய் தம்பி சொல்கிறத போல 25 நாளில் ஒன்றும் முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்றதையாவது நீங்கள் தேர்தல் களத்தில் பேசுனீங்களே, அதுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நான் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், அதையாவது சொல்ல வேண்டாமா? இன்னும் நடிகராகவே இருந்து தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நடித்து கொண்டே இருந்தா தம்பி விஜய் நீங்கள் எப்போ முதல்வராக பொறுப்பேற்க போகிறீங்க? முதல்வராக வந்துட்டீங்கன்றத நீங்கள் மறந்துட்டு நடிகராகவே எல்லாரையும் விமர்சனம் செய்கிறீங்களே. அது அதிமுகவாவது உங்களை கிள்ளிக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் நேரம், எங்கள் காலம், புரட்சித் தலைவர் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பாரத் ரத்னா அவர்கள் தொடங்கிய கட்சி, இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து வளர்த்தெடுத்த கட்சி, புரட்சி தமிழர் ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல உங்களை போன்ற சினிமா கவர்ச்சி இல்லை. அவருக்கு சினிமா கவர்ச்சி இல்லாதனாலே நீங்கள் எதை வேணாலும் பேசிடலாமா? அதிமுகவை அபரிக்க நினைக்கிறீங்க, அதிமுகவை அழிக்க நினைக்கிறீங்க. உங்கள் ஆணவம், அகம்பாவம், பேச்சு தெரியுது விஜய் தம்பி. மாண்புமிகு முதல்வரே, அதிமுகவை இன்னும் ஏளனப்படுத்துங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் தம்பி இன்னும் அசிங்கப்படுத்துங்க, எங்களை கேவலப்படுத்துங்க, எங்களை உதாசீனப்படுத்துங்க, எங்களை அவமானப்படுத்துங்க. அப்பத்தான் அதிமுகவின் சிங்க கூட்டம் சிலிர்த்தெழுந்து உங்களை சிதில் சிதிலாக உருவாக்குகிற காலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் உருவாக்குவார்கள். இன்னும் போதாது, இன்னும் எங்களை கேவலப்படுத்துங்க, அசிங்கப்படுத்துங்க. மற்றும் பலர் பேரை உச்சரிக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் அவதார புருஷன். நீங்கள் அதிமுக பேரை சொல்லிட்டா, பொதுச் செயலாளரை சந்திச்சுட்டா, பொதுச் செயலாளர் பேரை சொல்லிட்டா அவருக்கு விளம்பரம் கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் சினிமா நடிகர்.